கனவில் வந்த காதலி. ஒரு கிராமத்தில் ஒரு காதலர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் 5 ஆண்டுகளாக காதலித்து வந்தார்கள். ஒரு பயங்கரமான நாள் அன்று அவர்களின் வாழ்வை மாற்றியது. மழை பெய்த அந்த மாலை இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக தடுமாறி ஒரு லாரி மீது மோதியதால் ஹரிணி உயிரிழந்தாள். ஸ்ரீதர் மட்டும் காயங்களுடன் பிழைத்துக் கொண்டான். ஹரிணியின் கடைசி சடங்குகள் முடிந்து 10 நாட்கள் ஆனது. ஒரு நாள் இரவு டப் டப் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. ஸ்ரீதர் எழுந்து கதவை திறந்தான். வெளியே யாரும் இல்லை. மறுபடியும் டப் டப் என சத்தம். இப்போது அவனுக்கு பதற்றம் ஏற்பட்டது. கதவை திறக்காமல் மொபைலில் தனது ஹரிணியின் புகைப்படத்தை பார்ப்பதற்காக திறந்தான். ஆனால் புகைப்படம் காணவில்லை. அதிர்ந்து போன ஸ்ரீதர் அப்போது மொபைலில் ஒரு குரல். நான் தான் ஹரிணி, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். நீயோ நான் தான் என்று தெரிந்தும் பயப்படுகிறாய். அவள் அவனை பார்த்து கேட்டாள், நான் வாழ்ந்தால் உன் கூட தான் என்று சொன்னியே, என் கூட வருகிறாயா என்று கேட்டாள். வரேன் வரேன் என்று சத்தமாக கதறினான். அந்த நேரமே ஒரு கை அவன் கன்னத்தில் தட்டியது. அவன் கண் விழித்து பார்த்தான். அருகில் ஒரு அழகான பெண். என்னடா சத்தமா கதற? கனவுல என்ன நடந்துச்சு? அவள்தான் ஹரிணி. மிக அழகான புன்னகையுடன் அவளது மனைவியாக அவன் அருகில் இருந்தாள்.